Welcome to Pap Studio. நான் பூபானம் நம்ம இந்த வீடியோவில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெக்ஸ்ட் ஆட்டோ சைஸ் இன் ஜெட்பேக் கம்போஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஒரு வீடியோ பண்ணும்போது என்ன சொல்லணும், புது இபி வரும்போதோ இல்லை புது ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போதோ நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி வீடியோ போடுவோம். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம். ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, இந்த பர்டிகுலர் ஃபியூச்சர் மட்டும் நீங்கள் யூஸே பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னாக்கா அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ற பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, டெக்ஸ்ட்டில் வந்து ஆட்டோ சைஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஆட்டோ சைஸ் டாட் ஸ்டெப் பேஸ்னு சொல்லிட்டு இந்த மினிமம் ஃபாண்ட் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் ஃபாண்ட் சைஸ்னு ரெண்டு வேரியபிளாக அக்செப்ட் பண்ணுவோம். பை டிஃபால்ட்டாக இட்ஸ் 12 SP இஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இஸ் வந்து 112 SP அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்னாக்கா, இந்த டெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் டிஸ்பிளே இயர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கலாம். இந்த ரெட் கலர் டெக்ஸ்ட் தான் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இந்த வித்து எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் மேக்ஸிமம் ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்ண ட்ரை பண்ணும். ஸோ மேக்ஸிமம் ஃபாண்ட் சைஸ் ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கும். ஓகே, ஃபிட் ஆச்சுனாக்கா அதை அப்ளை பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து மினிமம் ஃபாண்ட் சைஸ் நான் செட் பண்ணிக்கணும். அது வெளியே அப்ளை பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இன்கேஸ் அப்ளை ஆடிச்சுனாக்கா மினிமம் ஃபாண்ட் சைஸ் அது வந்து ஃபுல்லாக ரெண்டர் பண்ணி விட்டுரும். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் வந்திருக்கீங்க, அந்த ரொம்ப பெரிய டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் மினிமம் 8 SP கொடுத்தும் இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே அது வந்து ஃபிட் ஆகலை அப்படின்னாக்கா அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா கட் ஆகிடும். ஓகே, நீங்கள் யூஸ்வலாக நம்ம என்ன அசிம் பண்ணிட்டுருக்கோம்னாக்கா, ஆட்டோ சைஸ்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷ்ரிங்க் பண்ணி எல்லா டீட்டெயிலும் நம்ம ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. இன்கேஸ் நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மினிமம் சைஸை விட அதிகமாக இருக்குது, ஃபிட் பண்ண முடியல அந்த பர்டிகுலர் வித்துக்குள்ளே அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது என்ன பண்ணும், இங்கே கட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை அப்படின்றது கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ட்ரைக்கு அப்புறம் வந்து சில வேல்யூஸும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்கள் வந்து எப்போ பார்க்கலாம்னாக்கா, இது பார்க்கலாம், ட்ரை டு ஷோ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் மோடில் நான் இது பண்ணும்போது பார்க்க முடியுது. போர்ட்ரேட் மோடில் நம்ம ஒரு சைஸில் இதை ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் லேண்ட்ஸ்கேப் மோடில் நம்மளுக்கு நிறைய வித்து இருக்குல்ல. ஸோ நிறைய வித்து இருக்கும்போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இது போல் பெருசாக காட்டலாம்ல. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியுது. ஸோ இந்த பர்டிகுலர் பிஹேவியரெலாம் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இதில் ஃபாண்ட் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா மினிமம் ஃபாண்ட் சைஸ் மேக்ஸிமம் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துட்டீங்கன்னாக்கா எந்த நேரத்தில் வந்து எந்த பர்டிகுலர் எஸ்பியில் இது ரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்ஸோட வேல்யூஸ் வந்து பெருசாக இருக்குது, ஆனால் இதோட வேல்யூ சின்னதாக இருக்குது. ஸோ ஓகேவாக இருக்குது. ஆனால் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் போகும்போது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் கிளியராக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. கிளியராக வந்து யூஸர் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த டிசைட் பண்ணுறது அது ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, நம்ம யூஸ்வலாக டெக்ஸ்ட் நம்ம இது பண்ணும்போது நம்ம டைஃபோகிராஃபி யூஸ் பண்ணிட்டு இதில் ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற ஒன் ஆஃப் த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டெக்ஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே லார்ஜ்னாக்கா அது ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்து ரெண்டர் பண்ணுது. அதே போல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ரெண்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது எல்லாமே ப்ரீடிஃபைன்ட், அதில் ஃபாண்ட் சைஸும் ப்ரீடிஃபைன்ட் ஆகும். ஆனால் இங்கே ஸ்டெப் பேஸில் வந்து நீங்கள் ஒரு வேல்யூ நீங்கள் தரீங்க அப்படின்னாக்கா இதில் வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும். இதில் எந்த சைஸ் ஃபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொன்றும் தெரியாது. ஸோ அதனால் அகெயின் வி ஆர் வயலேட்டிங் த டிசைன்லாம். செட்டிங்ஸில் வந்து டிஸ்பிளே சைஸ் அண்ட் டெக்ஸ்ட் சொல்கிறேன், இந்த ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு ஸ்மால் ஆக்கிக்கலாம், இல்லை பிக்காக டிஸ்பிளே பண்ணுறது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். அமெரிக்காவில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் ஆஸ் டு அடாப்டட் வித் திஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏடிஏ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விசிபிலிட்டியில் சில ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த காமன் லாஜிக் என்னன்னாக்கா, இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள டெக்ஸ்ட் எல்லாமே இந்த ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து அப்ராப்ரியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பதினச்சு நார்மலாக வந்து அப்ராப்ரியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு, இதுவும் அப்ராப்ரியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு இந்த எட்ரோ. ஆனால் இஃப் யூ லுக் அட் திஸ் ஒன், அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் சைஸ் இங்கேயும் ஓரளவுக்கு அப்ராப்ரியேட்டாக இதுவும் வந்து என்ன பண்ணியிருக்குனாக்கா ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபாண்ட் சைஸோட ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி மற்ற டெக்ஸ்ட்டோட சைஸஸ் எல்லாம் வந்து வேரியாக இருக்குது, எக்ஸப்ட் திஸ் ஒன். இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் அந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா டிசைனுக்கு வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்காது அப்படின்னு தான் என்னோட ஆர்குமெண்ட்டும் கூட. ஸோ இது போன்ற அன்பிரிடிக்டபிள் பிஹேவியர்னால இந்த ஆட்டோ சைஸ் அப்படின்ற ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சின்ன பட்டன்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டன்ஸ்க்குள்ளே எந்த அளவுக்கு அடாப்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஃபாண்ட் சைஸ் அதாவது செட்டிங்ஸில் இருக்கிற அந்த ஃபாண்ட் சைஸை வந்து வேரியபிளாக அட்ஜஸ்ட் பண்ணி இது எப்படி ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து ஏடிஏ கம்ப்ளைண்ட்ஸுக்கு வயலேட் பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஸ் டு சப்போர்ட் ஏடிஏ கம்ப்ளைண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. வில் டிஸ்கஸ் இட் ஃபர்தர். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.